நமக்கு எல்லாமே விதின்னு ஒன்று நிர்ணயித்து விட்டது. இப்போ முற்பிறவியில் ஒரு நான் செய்கிறேன், புண்ணியமோ பாவமோ, அந்த புண்ணியம் பாவத்துக்கு ஏற்ற மாரி நம்மளுக்கு விதியெல்லாம் வந்துடுச்சு. நீ இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் துன்பப்படணும், இப்படியெல்லாம் நம்மளுக்கு வழி வகுத்து வச்சிட்டார். இறைவன் வழி வகுத்துட்டார். ஏன்னா நாம் செய்தது அங்கே நீ எப்படி எதெல்லாம் நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும், எதெல்லாம் உனக்கு கிடைக்காது, எதெல்லாம் நீ கதறி அழுதாலும் உனக்கிட்ட கூட வராது. இது எல்லாமே நம்மளுடைய எண்ணம். அது முற்பிரிவில் எப்படி இருந்ததோ, செயல் எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ வச்சுட்டாரு. சரி, அப்போ அந்த முற்பிறவியில் இருந்து நம்ம எப்படி நம்ம அனுபவிக்கக்கூடிய தீமையிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம், அடுத்து இந்த பிறவியில் நாம் செய்கிறது எப்போ அனுபவிக்க போகிறோம், இப்போவே அனுபவிப்போமா இல்லை அடுத்த பிறவியில் அனுபவிப்போமா, இதை பற்றி தெரிந்து கொள்வோம். வாழ்க்கையில் நாம் இந்த விதியை முதல்ல கடக்கணும்னா முழுமையான எண்ண தூய்மை தேவை. ஏன் எண்ண தூய்மை தேவைன்னா, இப்போ முற்பிறவியில் நான் செய்த ஒரு தீமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தீமை என்ன பண்ணும், என்னை இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அவமானப்படுத்தணும்னு நினைக்குது. அந்த விதியின் பிரகாரம் அது என்னை சார்ந்ததாக ஆகணும். சரி, என்னை ஒரு சின்ன அவமானப்படுது. அந்த அவமானப்படுத்துறதுக்கு முன் வினையில் செய்த அதுக்கும் இதுக்கு இது சரிநிலை ஆகுது. சரிநிலை ஆகுதுனால நான் அமைதியாக இருந்தேன்னா அந்த அசிங்கத்தை ஏற்றுக்கினேன். சரி, அப்படியே அமைதியாக போகிறேன், சரிநிலை ஆகுது. சரி, சரிநிலை ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அவமானம் படுத்துறான், நான் அப்போ எதிர்க்க நானும் அவனை அவமானப்படுத்தக்கூடிய விஷயம் நான் பேசுகிறேன், அது சரிநிலைப்படாது. இப்போ புதுசாக ஒரு வினையை செய்கிற மாரி வந்துடும். முற்பிறவியில் செய்த அந்த அவமானம் இந்த பிறவியில் அனுபவிச்சிட்டேன், அனுபவிச்சிடறேன், அதை நீ பண்ணத்தான் நீ அனுபவிக்கிற, அதை எதிர்த்து நீ பேசின பார்த்தியா, அதுக்கும் சரி இந்த பிறவியில் திருப்பி உனக்கு நெகட்டிவ் உனக்கு சேகரித்துனே வர மாரி விஷயம் வரும். நாம் நம்மளை தேடி வர வினையை நாம் முதல்ல அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் போதும், தானாக எல்லாமே மாறிடும். நம்மளுக்கு வர பிரச்சனை நாம் செய்தது தான். அப்போ நாம் செய்தது வர நாம் ஏற்றுக்கணும், தயாராகி தான் ஆகணும். ஏன்னா இன்பம் எனக்கு வேணும், ஆனந்தம் வேணும், இறைவன் திருவடி வேணுன்ற எண்ணெல்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பித்த பிறகாவது இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இல்லைன்னா நம்ம மன நிம்மதியாக இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ விதியை எப்படி தான் வெல்றது? விதியை வெல்றது எப்படின்னா, இறைவனுடைய நினைப்பு அதிகரிக்க அதிகரிக்க அடுத்து நாம் செய்ததை நாம் துன்பப்படுறதுக்கு தயாராக ஆனாலே நீங்கள் விதியிலேருந்து எல்லாத்துலேயும் வெற்றி கொண்டு விடலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் இருக்கான், அவன் தவறு செய்திட்டான், நான் தப்பே பண்ணலன்னு சொல்கிறான். ஆனால் செய்ததை நான் நல்லா பார்க்குறேன், இறைவன் பார்க்குறார், நீ தவறு பண்ணிட்ட, அவர் நல்லா பார்க்குறார். ஆனால் நான் பண்ணலைன்னு சொல்கிறான். அந்த இடத்துல இறைவனுக்கு கோபம் வரும், அடிப்பார்.